ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மறுபடியுமாய் இந்த புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசிக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். ஒவ்வொரு நாளுக்குள்ளாய் நாம் கடந்து வரும் பொழுது தேவன் எவ்வளவு போதுமான தேவனாக நமக்கு இருக்கின்றார். ஒவ்வொரு நாளிலும் தேவன் மகத்துவமான காரியங்களை செய்கின்றவராய், நம்மை வழிநடத்துகின்றவராய், நம்மை காத்துக்கொள்ளுகின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த நாளிலும் கூட அவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கும் பொழுது அவரையே நோக்கி பார்த்து அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டியவர்களாய், நன்றி செலுத்த வேண்டியவர்களாய் நாம் காணப்படுகின்றோம். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அந்த நாளை நாம் கடந்து வரும்படியான பாக்கியங்களையும் தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட சேர்ந்து 37வது சங்கீதத்தின் 5வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். சாம் 37 verse 5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். In English, commit thy way unto the Lord, trust also in him, and he shall bring it to pass. இந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது முதலாவது நானும் நீங்களும் ஒரு காரியம் வாய்க்க செய்ய வேண்டும் என்று சொன்னால், அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பங்களிலே அந்த காரியம் நல்ல விதமாக வாய்க்க செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய எல்லா விதமான காரியத்தையும் நாம் தேவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்க வேண்டுமாம். உன் வழிகளை கர்த்தரிடத்திலே ஒப்புவி. Commit yourself unto the Lord. உன் வழிகளை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்து நீ நடக்கும் பொழுது, அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது, you trust him. When you trust him, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகின்றவராய் இருக்கின்றார். He shall bring it to pass. இப்படிப்பட்ட வார்த்தைகளினாலே நம்மை ஒவ்வொரு நாளும் தேவன் தேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். இப்படிப்பட்ட வார்த்தைகள் தாமே நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வார்த்தைகள் சொல்லி இருக்கிற விதமாய் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும், வாட் எவர் இட் இஸ், நாம் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தாமே நம்முடைய வழிகளை அவர் செவ்வையாக்குகின்ற தேவனாக, அது மாத்திரமல்லாதபடிக்கு நானும் நீங்களும் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் அதை வாய்க்க பண்ணுகின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த நாளிலும் கூட என்ன காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் காணப்படுகின்றோமோ அந்த காரியங்கள் வாய்க்கை செய்யப்பட வேண்டுமா? நம் வழியை கர்த்தரிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வழிகளை கர்த்தரிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜீவிக்கும் பொழுது, நாம் அந்த நாளை துவங்கி அந்த நாளுக்குள்ளாய் பிரவேசிக்கும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் நடத்த அவர் போதுமான தேவனாக இருக்கின்றார். ஆகினாலே இந்த நாள் முழுவதுமாக தேவனுடைய கரங்களிலே நம்முடைய வழிகளை ஒப்பு கொடுப்போம். அவர் நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் வாய்க்கை செய்கின்றவராக இருக்கின்றார். எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு தர அவர் போதுமான தேவனாக இருக்கின்றார். தேவன் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதி கொடுக்கட்டும். ஆமென்.